நம்ம குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து நிறைய காசு கொடுத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக வாங்கி சமைப்பீங்க. ஆனால் நீங்கள் சமைக்கிற முறையில் அதோட 50% சத்துக்கள் வீணாக போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நாம் என்ன சாப்பிட்றோங்கிறத விட அதை எப்படி எப்போ சமைக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்மள பல பேர் வேலை சுலபமாக இருக்கணும்னு சமைக்கிறதுக்கு எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போவே எல்லாத்தையும் காய்கறிகளை நறுக்கி எடுத்து வச்சிருவோம். இதனால என்ன நடக்கும் தெரியுமா? காய்கறிகளை நறுக்கி காத்துல வைக்கும் போது ஆக்சிஜன் பட்டு ஆக்சிடேஷன் நடந்து அதுல இருக்கிற விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள்லாம் காத்துலயே கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி காய்கறிகளை ரொம்ப நேரம் தண்ணியில கொதிக்க வைக்கும் போது மீதி இருக்கிற சத்துக்களும் அந்த தண்ணியோடவே வெளியே போயிடும். அப்புறம் சக்கையை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா நபர்களுக்கும் முழு சத்தும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, நறுக்கி ரொம்ப நேரம் காத்துல வைக்காதீங்க. அடுப்புல போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 2, தண்ணியில கொதிக்க வைக்காம ஆவில வேக வச்சு சமைங்க. அப்பதான் சத்துக்கள் காய்கறிலேயே தங்கும். ரூல் நம்பர் 3, ஒருவேளை தண்ணியில தான் வேக வச்சு ஆகணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மீதம் இருக்கிற தண்ணிய சிங்க்ல ஊத்தாம அப்படியே உங்க சூப்லயோ அப்படி இல்லைன்னா சாம்பார் அல்லது கிரேவில சேர்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தினோட ஆரோக்கியம் நம்ம கிச்சன்ல தான் இருக்கு, அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த கம்ப்ளீட் ஹெல்தி கிச்சன் குக்கிங் கைடு வேணும்னா கீழே ஃபேமிலி அப்படின்னு இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. சரியான சமையல் முறைக்கான முழு வழிகாட்டுதலை நாங்களே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை உடனே கிளிக் பண்ணுங்க.